ஒரு குளத்தின் கரையில் ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. அதற்கு எப்போதும் தான் மிகவும் மெதுவாக செல்வதை பற்றி வருத்தம் இருந்தது. அந்த குளத்தின் மேலே ஒரு அழகான பட்டாம்பூச்சி வேகமாக பறந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் மிக விரைவாக பல இடங்களுக்கு பறந்து அழகிய உலகை கண்டு ரசிக்கும். ஒரு நாள் ஆமே பட்டாம்பூச்சியிடம் கேட்டது, பட்டாம்பூச்சியே, நீ எவ்வளவோ அதிவேகமாக பறக்கிறாய். உலகம் எவ்வளவோ அழகானது என்று உனக்கு தெரியும். ஆனால் நான் நகர மிகவும் நேரம் எடுக்கும். அதனால் நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. பட்டாம்பூச்சி சிரித்தது. ஆமையே, நீ மெதுவாக நகரலாம். ஆனால் உன் ஓடு உனக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் உன்னால் நீண்ட காலம் வாழ முடியும். ஆனால் நான் வேகமாக பறந்தாலும் நான் மிகவும் மென்மையானவன். ஒரு சிறிய காற்று கூட என்னை பலவீனப்படுத்தும். ஆமை யோசித்தது. அதுவும் உண்மைதான். நான் அவசரப்படாமல் மெதுவாகச் செல்லும்போது ஒவ்வொரு சிறிய இலையையும் கல்லையும் பூவையும் நிதானமாக ரசிக்க முடியும். அடுத்த நாள் ஒரு பலத்த மழை பெய்தது. வேகமாக பறந்த பட்டாம்பூச்சியால் புயலிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அது ஒரு சேற்றில் விழுந்தது. ஆமை மெதுவாக நடந்து வந்து தன் ஓட்டுக்குள் பத்திரமாக இருந்தபடி பட்டாம்பூச்சியை பார்த்தது. பயப்படாதே நண்பா. நான் மெதுவாக வந்தாலும் என்னை யாரும் பாதிக்க முடியாது. நீ என் முதுகில் ஏறிக்கொள். நான் உன்னை சேற்றிலிருந்து வெளியே கொண்டு செல்கிறேன் என்றதோ ஆமை. பட்டாம்பூச்சி ஆமையின் ஓட்டின் மேல் அமர்ந்தது. ஆமை மெதுவாக பட்டாம்பூச்சியை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றது. நீதி, ஒவ்வொருவருக்கும் ஒரு பலம் இருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை பற்றி வருந்துவதை விட நம்மிடம் உள்ள பலத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.